Hello everyone. நாம பார்க்கறது 10th மேக்ஸ்ல 3rd chapter algebraல exercise 3.15ல 5th question பாருங்க. A school announces that for a certain competitions the cash prize will be distributed for all the participants equally as shown below அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்கூல் வந்து ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து அவங்க கேஷ் ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கான டேபிள் வந்து டீட்டெயில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து எக்ஸ் வேல்யூஸாக கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் ஃபார் ஈச் பார்ட்டிசிபென்ட்ஸ் அது வந்து ஒய் வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 2 பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு வந்து 180 ருபீஸ், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் 180. ஓகேவா? அடுத்தது 4 பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் 90 ருபீஸ். அடுத்தது 6 பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் 60 ருபீஸ். அதுக்கப்புறம் 8 பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் 45 ருபீஸ். அதுக்கப்புறம் 10 பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் 36 ருபீஸ். அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன், அதுக்கப்புறம் கிராஃப் த அபோவ் டேட்டா அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் ஹவு மச் வில் ஈச் பார்ட்டிசிபென்ட் get if the number of participants are 12 அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இங்கே பார்ட்டிசிபென்ட்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 12ன்னு கொடுத்துட்டு ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்றத கேட்குறாங்க. அதை நம்ம கிராஃப் மூலயமா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த சம்மில் வந்து டேபிள் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம டேபிள் ட்ரா பண்ண தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன் பாருங்கள். 2, 4, 6, 8, 10. இது வந்து நமக்கு எப்படி ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஒய்யோட வேல்யூ என்ன ஆகுது? 180, 90, 60. இது வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு வேல்யூ கூடவே நமக்கு டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து நம்மளோட இன்டைரக்ட் வேரியேஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன். as x increases y decreases. அப்போ என்னது? therefore it is a indirect or inverse variation. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான ஈக்குவேஷனை எழுதிக்கோங்க. ஈக்குவேஷன் இன்டைரக்ட் வேரியேஷனா ஈக்குவேஷன் என்னது? y is equal to k by x. அடுத்தது கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் சம்மில் வந்து ஃபர்ஸ்ட் கொஷினே வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் தான். சரியா? ஸோ இப்போ நம்ம கேவோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு கே பை எக்ஸா. கேவோட வேல்யூ வேணும்னா எக்ஸை வந்து நம்ம இந்த சைட் கொண்டு வந்துடும். ஸோ இப்போ எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு கேன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ கே இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் வேல்யூவை டேபிள்லேருந்து எடுக்கணும். ஸோ எனி ஒன் வேல்யூ எடுத்தால் போதும். நான் ஃபர்ஸ்ட் வேல்யூவை எடுத்துக்கிறேன். 2, எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ வந்து 180. மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது? 360. கேவோட வேல்யூ என்ன கிடைக்குது? 360. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கேவை நான் கொண்டு போய் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கிறேன். y is equal to 360 divided by x. ஓகேவா? கிராஃப் போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக இதை கொண்டு போய் நம்ம கிராஃபில் எழுதணும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா கிராஃப் போட போகிறோம். ஸோ கிராஃப்ஸ்க்கு என்ன தேவை? கிராஃப் போடணும்னா பாயிண்ட்ஸ் தேவை. ஸோ பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க டேபிளை பேஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? 2, 180, 4, 90, 6, 60, 8, 45, 10, 36. இப்போ கிராஃப் போட்டுடலாமா? கிராஃப் பாருங்கள். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ், ஒய் வந்து அமௌண்ட் ஆஃப் ஈச் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஓகேவா? எக்ஸ் எப்படி எடுத்திருக்கேன்? 1, 2, 3, 4 தான் எடுத்திருக்கேன். ஒய் வந்து 10 யூனிட்ஸாக வந்து டிஃப்ரென்ஸ் வரா மாதிரி எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்கேல் என்ன வரும்? எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 யூனிட்ஸ் அப்படின்னு வருமா? ஸோ இப்போ பாயிண்ட்ஸை வந்து பிளாட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது இன்டைரக்ட் வேரியேஷன்றதால கண்டிப்பாக நமக்கு கர்வ் தான் கிராஃப் கிடைக்க போகுது. சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? 2, 180. 2, எக்ஸில் 2, ஒயில் வந்து 180. 180 எங்கே இருக்குது பாருங்கள்? லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ இது நம்மளோட 2. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட் தான் நமக்கு 2, 180. அடுத்தது 4, 90. எக்ஸில் வந்து 4, ஒயில் வந்து 90. 90 இங்கே இருக்கா? 4, 90. அடுத்தது 6, 60. எக்ஸில் வந்து 6, ஒயில் வந்து 60. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் மீட் பண்ணுறது
6,60. அடுத்தது 8,45. எக்ஸில் 8, ஒயில் வந்து 45. 40க்கும் 50க்கும் சென்டராக இருக்கிற லைன் தான் 45. இது 8,45. அடுத்தது 10,36. எக்ஸில் 10, ஒயில் வந்து 36. ஸோ 30, இது 40. ஸோ இப்போ 6 எப்படி வரும்? இது 35. ஸோ அடுத்த லைன் தான் நமக்கு 36. ஸோ இங்கே எக்ஸ் வந்து நமக்கு 10, இது 30. இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிற கோடு, மேலே இருக்கிற அந்த இது, சரிங்களா? ஸோ இது 10,36. இப்போ நம்ம டேபிளில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம வந்து பிளாட் பண்ணிட்டோம், சரியா? ஸோ அடுத்தது நமக்கு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுக்கான பாயிண்ட்டை வந்து ரஃபாக ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் நம்ம ஆல்ரெடி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் ஒன் வந்து கிராஃப் த அபோவ் டேட்டா அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் ஹவு மச் வில் ஈச் பார்ட்டிசிபென்ட் கெட் இஃப் த நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் 12. அதாவது எக்ஸோட வேல்யூவை வந்து கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஒன்னுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 12, நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட் கொடுத்துட்டு அவங்களோட கேஷ் ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்றது, ஒய்யோட வேல்யூ வந்து என்ன அப்படின்றத கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ நமக்கான ஈக்குவேஷன் என்னது? ஒய் இஸ் ஈக்குவல் டு 360 டிவைடட் பை எக்ஸ். 360, எக்ஸோட வேல்யூ என்னது? நமக்கு 12. ஓகேவா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 12s are 36, இந்த 0. ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன இருக்குது? 13 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ அவங்களோட கேஷ் ப்ரைஸ், ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க? 12 பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு 30 rupees வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கான பாயிண்ட்ஸ் என்ன? 12,30. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணிடலாம். இப்போ பாயிண்ட் என்ன நம்ம கண்டுபிடிச்சது? 12,30. எக்ஸில் வந்து 12, ஒயில் வந்து 30. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட், சரியா? இப்போ நம்ம கர்வ் வரைஞ்சிடலாமா? இப்போ ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. y is equal to 360 divided by x. சரியா? இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க பாயிண்ட்டு. ஸோ அதுக்கு வந்து ட்ரா பண்ணிடலாம், லைன் போட்டுடலாம். எக்ஸ் வந்து 12, எக்ஸ் வந்து 12 இருக்கும்பொழுது ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அந்த கர்வில் எந்த பாயிண்டில் மீட் பண்ணுதோ அங்கேருந்து ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு லைன் வரையணும். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து 12 இருக்கும்பொழுது அவங்களோட கேஷ் ப்ரைஸ் என்னவாக இருந்திருக்கும்? 30 rupees வந்து இருந்திருக்கும், சரியா? ஸோ இப்போ செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் எழுதிக்கலாம். தேர்ஃபோர் amount of each participants when number of participants are 12 equal to rupees 30. ஓகேவா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து 30 rupees வந்து கேஷ் ப்ரைஸாக கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இதுதான் ஆன்சர். ஸோ இன்டைரக்ட் வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கர்வ் வரையறதுக்கு முன்னாடி அவங்க கேட்டிருக்க கொஷனுக்கு வந்து ரஃபாக நம்ம வந்து ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ஸை கொண்டு வந்து பிளாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கர்வ் வரைஞ்சிங்கன்னா நமக்கு வந்து கரெக்டான கிராஃபாக இருக்கும். ஏன்னா கர்வ் வரையும் பொழுது கர்வ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வரைவாங்க, சரிங்களா? ஸ்ட்ரெயிட்டாகவும் வரைவாங்க, சில பேர் இப்படி வளைச்சும் போடுவாங்க, சரிங்களா? ஸோ அப்படி போடும்போது கர்வ் வரைஞ்சிட்ட பிறகு நம்ம அதுக்கான கொஷனுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சோம்னா அது வந்து நமக்கு வந்து கரெக்டான அக்யூரேட்டான ஆன்சராக கிடைக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆன்சர் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து ரஃபாக போட்டுடணும். இன்டைரக்ட் வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரஃபாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே பிளாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கர்வ் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சரை கொடுக்கும், சரிங்களா? டைரக்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 99% வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தான் கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து கிராஃப் போட்டுட்ட பிறகு சைடில் வந்து நீங்கள் வந்து ரஃபாக பார்த்துக்கலாம், ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் ரஃபாக வந்து செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அவ்வளோ.